சார்லஸ் குட்டியர் என்ன பண்றாரு, ஆராய்ச்சி பண்றாரு. அவருக்கு மனசுல என்ன, இந்த ரப்பரை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணணும், ஒட்டக்கூடாது, அது வளையும் தன்மை வேணும், அது வெயிலில் பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணக்கூடாது, ஃபேட் ஆகக்கூடாது, செதிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வேண்டும், கெட்டித்தன்மை வேண்டும் என்று சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணார். அவர் ஆராய்ச்சிக்கு அப்போ பயன்படுத்தின அந்த கிபி 1800 காலங்களில் எல்லாம் அவர் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தின அந்த மெக்னீசியா, குயிக் லைம், அதுக்கப்புறம் நிட்ரிக் ஆசிட் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் இதுக்குள்ளாடி கலந்து என்ன பண்ணியிருக்காரு, ரப்பரை சூடேற்றிருக்கிறாரு. சூடேற்றும் போது பக்கத்துல எல்லாம் ஒரே நாட்டம். இவர்கிட்ட சண்டை போட்டு இவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனாலும் அவர் விடவே இல்லை. கடைசியில் அவர் இந்த ரப்பரை ஹீட் பண்ணும்போது சல்ஃபரிக் ஆசிட் அவருக்கு கை கொடுத்துச்சு. இந்த கெமிக்கல் மெக்கானிசம் பண்ணி பார்க்கும்போது அது வளையும் தன்மை, ஒட்டும் தன்மை, இதெல்லாமே அதில் இருந்துச்சு. ஒட்டும் தன்மை இல்லை, நான் ஸ்டிக்கி கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒட்டும் தன்மை எல்லாம் மாறி அது ஏதோ ஒரு உபயத்துக்கு வராத மாதிரி அவர் அதை கண்டுபிடிச்சார். கடைசியில் அதிலிருந்து அடுத்த விஞ்ஞானிகள் அதுக்குள்ளாடி கொடுத்து அதை என்ன செய்தார்கள், பிரயோஜனம் உள்ள ஒரு பொருளாக அதை மாற்றி இன்றைக்கு உலகத்தில் ரப்பரு நம்பர் 1 யூசேஜில் இருக்குது. நம்பர் 1 யூசேஜ் சொன்னால், நீங்கள் காலில் போடுறீங்கள செப்பல், அதுக்கு அந்த அடி பாதங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பாஞ்சில் இருந்து அந்த செப்பலுக்குள்ள அந்த விஷயம், செப்பலை எடுத்து பாருங்கள் வீட்டில் போகும்போது, அது ரப்பர் உதவியாக இருக்குது. இது எல்லாவற்றையும் மிஞ்சி கார் ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு, ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு, டயருக்கு என்ன செய்யுது, ரப்பர் தேவைப்பட்டது. இந்த சார்லஸ் குட்டியர் யார் தெரியுமா? ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர், யூதர் கிடையாது, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர். அவருடைய உழைப்பு, அவருடைய ஜெபம், மூளை எப்படி இருக்குது மனுஷ மூளை, ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கா? இன்னைக்கு எல்லாம் பறக்கிறோம்ல வண்டியில.